கிடைக்குது. நீ என்னடானா அது என்ன களத்துல நெல்லு இந்த பயிரெல்லாம் காய போட்டுட்டு வந்தேன். செல்ல பாத்துக்கிட்டே இருந்தா 2 பேரும் இப்படிதானே வீட்டுக்கு நல்லாவா இருக்கு? அறிவு கட்ட முண்டங்களா போய் அதை பாருங்க முண்டங்களா. ஏன் உங்களோட பெரிய இளவா இருக்கு. யாருப்பா அது? ஏக்கா நான் தாங்க பக்கத்து ஊர் முருகன் வந்திருக்கேன். கதவை கொஞ்சம் திறக்க. என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்லக்கா, உங்க அண்ணன் நைட்டு சாப்பிட்டு தூங்குனாராம். இன்ன வரை ஆள் எந்திரிக்கலையா. துக்க தவறிட்டாருன்னு சொல்றாங்க. தகவல் சொல்ல சொன்னாங்க, சொல்ல வந்திருக்கேன். ஐயோ என்னடா இது? என்ன நோய் நோய்னு அழுதுகிட்டே இருக்கு? என்னவா? அதுக்கு வேற வேலை இல்ல. நீ என்ன அசால்ட்டு சொல்ற? என்னமோ யாரும் இறந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க, என்னமோ காதுல விழுந்துச்சு அரையும் குறையுமா. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். செல்ல விட்டுறாத, அப்படியே செல்ல பாத்துக்கிட்டே இருன்னு. அதான் உனக்கு குழப்பேன் நைட்டும் பகலும். அவன் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்காங்க? ஏ கேட்டுட்டேன்டா. இங்க மாமா இறந்து போயிட்டாரான்டா. என்ன சொல்ற? நீ என்ன அப்பதே அதான் அம்மா அழுதுட்டு போது நீ அதை கவனிக்காம இருந்திருக்க. எந்த மாமா? எந்த மாமாவா? இங்க அம்மா கூட பிறந்த அண்ணே. நீ எந்த மாமான்னு வேற கேப்ப பாரு. அம்மா கூட பிறந்த அண்ணே இந்த எடுத்து கிளம்பிருச்சு. ஊர் வெட்டி கிளம்புற பேசிக்கிட்டு இருக்குவாரு. வா போணும். இப்ப நம்ம போட்டோ வச்சிருக்கியா? போட்டாலாம் வந்துருச்சுல, எப்பயா வந்துருச்சு. என்ன நீ ஸ்டேட்டஸ் வைக்க போறியாக்கும்? கொண்டா வை ஸ்டேட்டஸ் வை. நானும் வச்சிருக்கேன். ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் சொல்லி விடுவோம். மாமா இல்லையா, சொந்த மாமாடா. நீ வாட்டுக்கு அசால்ட்டா இருக்க. வா எப்படி இன்னைக்கு கிளம்ப ஆளு போதுன்னு வையாத. காதல கேட்டா அழுக போது. சும்மாவே செத்து வேற போயிட்டாரு. நீ என்ன செய்யற? இப்ப ஸ்டேட்டஸ் வச்சதை எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு பாரு. டக்குன்னு பாக்காதவங்களுக்கு அப்புறம் போட்டு விட்டு கிளம்பு. எப்படி இப்ப ஊருக்கு போகணும் நம்ம? வா சீர பச வேற பிடிக்கணும். அந்த நொட்டிகள் சித்தப்ப பாத்திருக்கேன். லைக்கே போடல பாரு. பத்தியா? போலன்னா திரும்பி வந்துகிட்டு இருப்பியானா இருக்கும். அதனால லைக் போடாம இருப்பியா. நைட்டு போய் போடுவியா? விடு. வா டக்குன்னு வா. எங்க போய் போடுறது? ஏமா வாமா கிளம்புவான். சொல்லிட்டேன், அவனையும் கிளம்ப சொல்லிட்டேன். ஐயோ கடவுளே, இவன் வேற இப்படி போயிட்டானே. காது குத்துக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னானே. இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கணுமே, இப்படி விட்டுட்டு போயிட்டானே. என்ன பண்ண இருக்கு? சொன்னேன்ல நான் தான். என்னன்னு கிளம்ப வேலையை பார்ப்போம். இந்த செலவு எப்படிக்கு காசு எப்படி வேணுமே. என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் செல்ல வச்சுக்கிட்டே தெரிஞ்சீங்கன்னா நல்லா வாடா இருக்குமா. அழுகாதம்மா. இப்பதான் ஸ்டேட்டஸ் வச்சேன். மாமா போட்டாவை போட்டு 36 பேர் பாத்திருக்கான். எவ்வளவு அரை மணி நேரத்துக்குள்ள போடா தேதியில ஓவேலா. அவன் என்னடானா அப்படி இருந்தேன். அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணும், உனக்கு நல்லது கட்டது, உன்னை பிள்ளையா நினைச்சு வளர்த்தா நீ ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்க. நாசமா போறவங்கள பத்தி வளர்த்துக்கிட்டு எனக்கு பெரிய ஈனமா இருக்கு. இல்லம்மா, நான் கூட எல்லாம் பாப்பேன் பாரு. வீட்டுக்காரனோட தம்பி இன்ன வரைக்கும் ஸ்டேட்டஸ் பாக்கலாமா? இப்ப இதுதானே அவசியம் முக்கியம். நான் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பாரு. ஏண்டா எப்படி வளர்த்தவன் பார்த்தவனே போயிட்டான். நீ ஸ்டேட்டஸ் பாக்குறேன்னு ஒரு இதா இருக்காக்க. தங்கம் கொடி கொட்டாலாம் எனக்கு சமைஞ்சதுக்கு எல்லாமே போட்டிருக்காரு. வா மொத்தமா போய் இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துருவோம். அப்படியே அத்தையும் எல்லாரும் ஒரு நாளைக்கு போகத்தானே போறோம். அதுக்காக நம்ம செல்லுலயே போயிருவோமே. இப்ப நீ செல்லுலயே போற. எனக்கு பிடிச்ச கரகம் இதுகளை பெத்ததுக்கு 4 தென்னை மரத்தை கூட பெத்து இருந்திருக்கலாம். இப்ப கூட 3 லைக் வாங்கியிருக்கேன். இங்க வா. இன்னைக்கு இங்க அம்மா கிளம்பிருச்சு. நம்ம போய் மாமாவுக்கு கண்ணீர் விடுற மாதிரி விட்டுட்டு 2-3 போட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு சொந்த பந்தம் பூரா வந்திருப்பாங்க. நெட் வேற காலியாச்சக்கா. ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ணிக்கோ யார்ட்டையாவது. இல்லைன்னா டீ வாங்கு கலர் வாங்குன்னு காசு நிறைய கொடுப்பாங்க. எல்லாரும் ஓன்ட்ட தாண்டா கொடுப்பாங்க. நீதான் அந்த வீட்டுக்கு பெரிய ஆளு. மாமா இல்ல, மாமாவுக்கு பையன் இல்ல. நீ கெத்தா போய் பொண்ணு கொடுத்துருவாங்க. இன்னைக்கே கொடுத்துருவாங்க. நம்ம அவர் கேளும் முடிச்சுட்டு அப்புறம் பேசுவோம். நீ இப்பயே கல்யாணத்துல இருப்ப உடனே இல்லக்கா. முதல்ல இன்னைக்கு நமக்கு தேவை. இங்க பாரு, கலரு டீ வாங்க சொல்லாம அந்த காசை வச்சு நெட்டு போட்டுக்கோ. அடுத்து ரீல்ஸ் போட்டுக்குவோம். சரியா? இப்ப அம்மா கூட கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு போகணும். இதான் விஷயம். கிளம்புமா? ஆமா, கரகங்கிற எல்லாம் வச்சிருக்காங்க. ஜாம் முடிச்சிட்டு வரோம். நல்ல வியூவர்ஸ் வரும். நமக்கு ஒரு வருமானம் தான்டா. வாடா போவோம். அம்மா முன்னாடி அழுகு. நீ என்ன இப்படி இருக்க? மாமா இறந்து போயிட்டான்னு ஒரு அழுகு. எங்க அண்ணனும் போயிருச்சு. அத இங்கிட்டு போயில அங்கிட்டு வந்து பாக்கும், அங்கிட்டு போயில இங்கிட்டு வந்து பாக்க, அதை கொண்டாந்து கொடுக்கும், இதை கொண்டாந்து கொடுக்கும். எங்க அண்ணனும் போயிருச்சு. இவனுக்கு இப்போ காலத்துல கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சேன். எங்க அண்ணன் இருந்தா எப்படி சீர் வரிசை செய்யும், எப்படி செய்யும்? இந்த நாசமா போறவங்க இப்படி செல்ல நோண்டிக்கிட்டே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா செல்ல நோண்டிக்கிட்டே இதே குழம்பா வாடா இருப்பீங்க.
உன்னே தான்டா சொல்றேன், வச்சுட்டு வாங்கலடா, ஏன்டா என்னை தொந்தரவு பண்றீங்க? பேசக்கூடாது. அவர் கொண்டு வைங்கடா, நான் இருக்கிற நொம்பளத்துல நீங்க வேற இப்படி போட்டு பாடா பண்றீங்க. உனக்காக நான் இனிமே செல்லு யூஸ் பண்ண மாட்டோம்மா. ஏய் மாமா துக்கத்துல, மாமா யாருக்கு ஆமா துக்கத்துல இருக்கு. அக்கா, செல்ல எடுத்து இனிமே பேசாத. அம்மா செல்ல இது பண்ணக்கூடாது. ஆமா சரி இருங்க, போய் டீயவாது போட்டு வரேன். அம்மா போயிடுச்சு. ஏக்கா, மாவாவுக்கு கிட்டத்தட்ட 186 புண்ணியம் பண்ணவரா? ஐயோ அவ்வளவு புண்ணியம். ஓகே, நேயர்கள் அனைவரும் செல்லு பார்க்கலாம். கொஞ்சம் நாங்க சொல்ற ஒரு சின்ன கருத்து, எங்க வைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே ஒரு அளவோட செல்லு பாருங்க. காலையில மத்தியானம் நைட்டுன்னு எனி டைம் செல்லுலயே தன் குழந்தைகளை இருக்க விடாதீங்க. இருந்தா இப்படி ஒரு விபத்துக்களை கூட நம்மளால கண்டுக்க முடியாது, கலந்துக்க முடியாது. அதுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு தான் இந்த நாடகம் நாங்க நடிச்சிருக்கோம். எங்களோட இந்த நாடகத்துக்கு நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க.